பொன்னூத்து அம்மன் கோவில் பக்கத்தில் போகும்போது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நேச்சுரல் சீன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெரி குவைட், அருமையாக இருக்குது. இனி இங்கேருந்து கொஞ்சம் ட்ரெக் பண்ணணும்னு நினைக்கிறேன், கோயில் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இடம் ரொம்ப அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் சரி, கோயம்புத்தூருக்கு வர்றவங்களும் சரி, இந்த இடத்துக்கு பார்த்துட்டு வாங்க. இது தடாகம் ரோடு, சைபாபா காலனி தடாகம் ரோடு போதில் அங்கே தான் இருக்குது. தாண்டி வெளியில் வந்தால் கொஞ்சம் தூரம் தான், ரொம்பலாம் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. அதனால் விசிட் திஸ் பிளேஸ். நான் மேலே போயிட்டு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே தான் நடக்கணும். இந்த மாதிரி பாதையாக தான் நடந்து போகணும். வெஹிக்கிள்லாம் மேலே போகாது. நான் மேலே போயிட்டு உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ இந்த கோயில் போடுறேன். திஸ் இஸ் த ரூட். இப்படி தான் இருக்கும் சபரிமலைக்கு போகிற மாதிரி. சபரிமலைக்கு போகிறவங்களாம் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதை விட பயங்கரமாக இருக்கும். ஸ்டீப்பு பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும். யானை பாட்டு எடுத்துட்டு வந்து அவங்களே போட்டு அடிச்சு உடைச்ச மாதிரி இது ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி பார்த்தோம்ல, அதுதான் ஃப்ரெஷ்ஷு. நம்ம அன்றைக்கி பார்த்தது சேலம் விநாயகாதில் பார்த்து தான் ஃப்ரெஷ்ஷு. அப்படியே க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதில் வந்துட்டோம். யா, இட் இஸ் எ குட் ட்ரக். யானையப்பா எங்கேயாவது விழுந்திருக்கீங்களா? நிறைய யானை பட்டி பார்த்தோம்ல. ஸோ யானையப்பர் எங்கேயாவது விழுந்திருப்பார். காட்டு மல்லி பூத்திருக்க என்ன சொல்கிறாங்க? இங்கே பாரு, இந்த பக்கம் ஏதோ ஒன்று வழிப்பாதையாட்ட போகுது பாரு. இதெல்லாம் அனிமல்ஸ் நடந்து நடந்து தான் ஒன்றும் முளைக்காமல் இருக்குது. காலு ஏன் யானை துறக்குது எங்கே ஓடுறது? நிற்கவே முடியலையா? யானையை பார்த்து ஓடும். எங்கே ஓடுறது? ஆமாம் ஆமாம்மா, எனக்கே இந்த போன்ற எப்படி இது பண்ணேன். இப்போ இந்த வயசால் போய் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. வருவா வா, என்ன அவசரம், என்ன பண்ண போகிறோம்? அப்படியே வீட்டுக்கு போனால் 2 மணி பதிலாக 3 மணிக்கு போகிறேன். அவ்வளோதான் எனக்கு போகணுமே. அதைத்தாக்கா சொல்கிறேன். 2 மணிக்கு போனால் ஒரு பிளான் பண்ணால் 2:30 3 மணிக்கு போகும். அவ்வளோதான். ஆனால் வந்து முடிச்சிட்டோம்ல, எனக்கு திரும்பணும்னா கடை உங்கள் வீடு பக்கத்தில் வந்துடும். எங்கள் வீட்டு தான் போயிடும். இதான் பொன்னுத்தம்மன் கோயில். இந்த படி அந்த மவுண்டன் ஏறி வந்ததுக்கப்புறம், அந்த ரஃப் ஏரியா ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி படி ஏறி கோயிலுக்கு வரணும். என்ன போட்டிருக்காங்க? வரப்பாளையம்.
நான் சொன்னேனே, கௌதம்கிட்ட கூட சொன்னேன், யானை சாணி மிதிச்சா காலில் புண்ணு வராது, காலில் என்ன இருந்தாலும் சரியாயிடும், ஆணிக்கால் கூட சரியாகும்னு சொல்லுவாங்க. பர்பஸ்லி ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. வந்தாச்சு, கோயில் மேலே வந்தாச்சு. எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இவ்வளோ எல்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதோ நம்ம எதிர்பார்த்த இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ அமைதியான இடம், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோ உங்களுக்கு தெரியுதா, அருவி விழுகிறது தெரியுதா? ஸோ வழி உங்களை நான் அந்த டூரில் கூட்டிகிட்டு வந்துட்டேன், பார்த்துக்கோங்க. அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஸோ எனக்கு என்னோடய பர்த்டேக்கு ஒரு நல்ல கோவில் விசிட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே நல்லா அருமையான கோவில் விசிட்டு. ஊரை விட்டு தள்ளி இந்த மாதிரி இடமெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். சுவாமி அம்மா ஈஸ்வரி ஜெகதீஸ்வரி லோகநாயகி ஜெகன்மாதா முருகா, கடவுளே, ஆண்டவனே முருகன், சிவ 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 என்கிற தீவினையாளர், சிவ 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 என்றிட தீவினை மாளும், சிவ 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 சிவகதிதானே. இந்த மலையில் பூக்கிறதுனால சுவாமி வச்சுக்கிற பூவெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு இந்த செம்பருத்தி ஒரு பிங்க் கலர் இருக்குது, மேலே இருக்கிற செம்பருத்தி பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது. விநாயகர், பால விநாயகர், ஆஞ்சநேயர், குபேர ஆஞ்சநேயர். இன்னும் கொஞ்சம் ஃபால்ஸ் கிட்ட போய் அடுத்த வீடியோ போகிறேன். பார்த்துக்கோங்க, எல்லாம் பொண்ணு பொண்ணு சப்த கன்னிமார். சன்னதியிலிருந்தே அப்படியே வருது. லலிதா உத்திரம் போக முடியாது. இதுதான் சன்னதி. இதுக்குள்ளே வந்து சிவம்பு அம்மன் இருக்குது, நாகர் இருக்கார், எல்லாமே இருக்குது. இப்போ இது எனக்கு நான் தான் நினைக்கிறேன். வீடியோ எடுத்துட்டு இந்த பாரு, இங்கே பாஸ் இருக்குங்களா, அதை மட்டும் போட்டுருக்கேன். தண்ணி நிறைய இருக்கும். ஆமாம், தண்ணி எங்கேருந்து சுருன்னு வந்துட்டே இருக்குல்ல தண்ணி. அங்கேருந்து அந்த பக்கத்தில் இருந்து ட்ரெயின் மாதிரி இருக்கு. ஆமாம், இங்கே போட்டு வீடியோ எடுத்துட்டு அதை பாஸ் போட்டு